வணக்கம் மக்களே, வெல்கம் டு நியூஸ் தமிழ் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சேட் ஜிபிடியை பயன்படுத்தி ஒரு பக்காவான ஆர்டிக்கல் ஏதாவது ஒரு டாபிக்ல ரெடி பண்ணி அதை ஏஐ கண்டென்ட் டிடெக்ட் இல்லாமல் நம்ம பிளாக் போஸ்ட்ல போட்டு அப்படி எப்படி கூகுளில் டாப் ரேங்க் கொண்டு வர போறோங்கிறத தாங்க பார்க்க போறோம். இதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணோம்னா, நம்ம கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிக்கணும். சேட் ஜிபிடியை வச்சு தான் நம்ம ஒரு ஆர்டிக்கல் ரெடி பண்ண போறோம். இந்த ஆர்டிக்கலில் வந்து நம்ம என்னதான் ரெடி பண்ணி நம்ம வந்து போட்டாலும் கூகுள் ரேங்க் பண்ணாது. ஏன்னா இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் சேட் ஜிபிடில இருந்து ரெடி பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு ஏஐ கண்டென்ட் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடணும். ஆனால் அதையும் மீறி சில ப்ராம்ப்ஸை நம்ம கொடுத்து இதே சேட் ஜிபிடில இருந்து நம்மளால் ஹியூமனைஸ்டு கண்டென்ட்டை கொண்டு வந்து போஸ்ட் பண்ணவும் முடியும், அதை கூகுளில் ரேங்க் பண்ணவும் முடியும். அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம முதல்ல இப்போ நம்ம சேட் ஜிபிடியை ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்களேன், இப்போ நான் உதாரணத்துக்கு ப்ளீஸ் ரைட் அப்படின்னு கொடுக்குறேன். ப்ளீஸ் ரைட் ஒரு 1000 வேர்டு அப்படி நீங்கள் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன டைட்டிலோ அது கொடுங்க. இப்போ நான் ஒரு டைட்டில் கொடுக்குறேன், பிளாக் போஸ்ட் ஃபார் த டாபிக் கொடுத்து பெஸ்ட் ஈஸ்ட்ரோஜன் ஃபுட்ஸ் ஃபார் மோனோபாஸ் அப்படின்னு. இது அதாவது நல்ல ஈஸ்ட்ரோஜன் நிறைஞ்ச என்னென்ன ஃபுட்டு இருக்குது, அதுவும் அந்த 40 வயதுக்கு மேற்பட்ட அந்த மோனோபாஸ் நிலையில் உள்ள பெண்களுக்கு அப்படின்ட்டு ஒரு பிளாக் போஸ்ட் எழுதலான்ட்டு நான் இப்படி கொடுத்துட்டேன். இப்போ கொடுத்த உடனே சேட் ஜிபிடி நம்ம கொடுத்த கமெண்ட்டு இந்த பக்கம் இருக்குது, ஆன்சர் இன் சேட் இன்ஸ்டீடு, நம்ம ஆன்சரோட சேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இது எழுதிட்டு இருக்குது இந்த பக்கம். இது பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். ஃபைனல் தாட்ஸ் வரைக்கும் எழுதிருச்சுங்க. ஐ ஹாவ் கிரியேட்டட்னு இந்த பக்கம் சொல்லிருச்சு, இந்த பக்கம் நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. பெஸ்ட் ஈஸ்ட்ரோஜன் ஃபுட்ஸ் ஃபார் மோனோபாஸ் எ காம்ப்ரிஹென்சிவ் கைட் ஒய் ஈஸ்ட்ரோஜன் மேட்டர்ஸ் டியூரிங் மோனோபாஸ். எதனால் ஈஸ்ட்ரோஜன் தேவை, டாப் ஈஸ்ட்ரோஜன், ஃப்ளாக்ஸ் சீடு என்னென்ன இருக்குது, ஃபுட்டு, இது மாதிரி இது ஒரு ஆர்டிக்கல் எழுதி கொடுத்துருச்சுங்க. இப்போ இந்த ஆர்டிக்கலை படிக்கிற நமக்கே தெரியும், ஆகா இது சூப்பராக இருக்குதே அப்படின்ட்டு. பட் ஆனால் இந்த ஆர்டிக்கலை நம்ம வந்து பிளாக் போஸ்ட்டில் இதுக்கு ஒரு இமேஜ் ஆட் பண்ணி இதில் லிங்க் ஆட் பண்ணி நம்ம அந்த எஸ்இஓலாம் பண்ணி போஸ்ட் பண்ணோம்னாலும் இது கூகுளில் கண்டிப்பாக ரேங்க் ஆகாது. ஏன்னா இது சேட் ஜிபிடி மூலமாக அந்த ஆர்டிக்கல் அப்படின்னு கூகுள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். இதை வந்து உங்களுக்கு நான் இப்போயே நிரூபித்து காட்டுற மாதிரிங்க. இதை இப்போ நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஒரு ஓப்பன் பண்ணுறேன். ஏஐ கண்டென்ட் டிடெக்டர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். கண்டென்ட் டிடெக்டர்னு ஒரு சும்மா 2 எழுத்து வச்சுன்னா வந்துடும். இதில் பாருங்களேன், இப்போ இதில் வந்து இந்த கோயில் பாட்டு கூட சில நேரம் தப்பணும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இந்த காப்பி லீக்ஸுங்கிறது ஏஐ கண்டென்ட்டை கொஞ்சம் கிளியராக கண்டக்ட் பண்ணி கொடுக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் லாகின் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சைன்அப் பண்ணாமே நம்ம வந்து ஒரு 1000 வேர்ட்ஸ்க்கு மேலே நம்ம ஏஐ கண்டென்ட் டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் காப்பி லீக்ஸை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நான் காப்பி பண்ணதை இது பாருங்கள், இன்டர்ஃபேஸ் இப்படி ஓப்பன் ஆகுது. நான் இப்போ காப்பி பண்ணதை இந்த இடத்துட்ட நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டேங்க. பாருங்கள், அதான் எழுதிடுது. நான் அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்கேன் கொடுத்துட்டேன், முடிஞ்சிருச்சு. இப்போ அது உடனே ஸ்கேன் பண்ணும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் காப்பி லீக்ஸ். இந்த இடத்துட்ட பாருங்கள், ஏஐ கண்டென்ட்னு வந்துருச்சு. அப்போ இந்த ஏஐ கண்டென்ட்டை நம்ம பிளாக் போஸ்ட் பண்ணோம்னா இதை ஒரு டூப்ளிகேட் கண்டென்ட்டாக தான் கூகுள் பாட், அதாவது கூகுள் வந்து ட்ராவல் பண்ணி இண்டெக்ஸ் பண்ணும்போது இது ஒரு டூப்ளிகேட் கண்டென்ட்டு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடும். ஸோ நம்ம பிளாக் போஸ்ட்டை கண்டிப்பாக ரேங்க் பண்ணவே பண்ணாதுங்க. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு நான் கொஞ்ச நாளாக ரிசர்ச் பண்ணி சில சேட் ஜிபிடிக்கு கொடுக்க வேண்டிய ப்ராம்ப்ஸை நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கூகுள் டாக்ஸ் ஃபைலாக. இந்த டாக்ஸ் ஃபைலில் இருக்கிற இந்த ப்ராம்ப்ஸை தான் நம்ம கொடுத்து இப்போ நம்ம எழுத போகிறோம். இந்த டாக்ஸ் ஃபைலை நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன், நீங்கள் வேணும்னா கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட இந்த கூகுள் டாக்ஸ் ஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறேங்க. இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன்னா இதில் பாருங்கள், இந்த என்னோட ஃபைலுக்கு இருக்குது ஹியூமனைஸ் ஆர்டிக்கல் ப்ராம்ப்ட்ஸ். ஏறக்குறைய நான் இதில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து ஒரு 8 வரைக்கும் ஆர்டிக்கலை திரும்ப ரீடிஃபைன் பண்ணுறோம், ரிவ்யூ பண்ணி ரீடிஃபைன் பண்ண சொல்கிறோம் சேட் ஜிபிகிட்ட. அப்படி பண்ணுறதன் மூலமாக அதே சேட் ஜிபிகிட்ட இருந்து ஏஐ கண்டென்ட் இல்லாமல் நம்மளால் ஒரு ஹியூமனைஸ்டு ஆர்டிக்கல் வர வைக்க முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சேட் ஜிபிடி என்ன பண்ணும் அப்படின்னா அது ஒரு யூனிஃபார்மாக ரைட் பண்ணும். ஏன்னா அது அதனுடைய அல்காரிதம் அப்படி தான், அது என்ன லாஜிக்காக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குதோ அந்த அல்காரிதத்தில் எழுதும். ஆனால் நம்ம மனுஷங்க எழுதும்போது 1-2 வார்த்தை விட்டு எழுதுவோம். நம்மகிட்ட வந்து அந்த பர்ஸ்டினஸ் இருக்கும். ஆனால் இவங்க ஆர்டிஃபிஷியலில் பர்ஸ்டினஸ் இருக்காது. இதெல்லாம் ரீடிஃபைன் பண்ணுறதுக்காகனா இந்த 8 ப்ராம்ப்ட் இதில் இருக்குங்க.
இதை வச்சு தான் இப்போ இந்த ஜிபிடியை வச்சு நாம் வந்து ஒரு இதை படுப்போம். இப்போ பாருங்க, இந்த ஃபஸ்ட்டு ப்ராம்ப்டை நான் அப்படியே காப்பி பண்ணுறேன். இந்த ஃபஸ்ட் ப்ராம்ப்ட் வேறு ஒன்றும் இல்லைங்க, ரைட் அ டீட்டெயில் ஆர்டிக்கல் ஃபார் த டாபிக். இந்த டாப்பிக்குங்கிற இடத்துக்கிட்ட உங்களுடைய என்ன டாபிக் நீங்கள் என்ன நிச்சயோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இந்த லாங் டெயில் கீவேர்டுங்கிற இடத்துல நீங்கள் உங்களோட கீவேர்டு, அந்த பிளாக் போஸ்ட் எந்த கீவேர்டுக்கு ரேங்க் ஆகணும்னு நினச்சி நீங்கள் ஒரு கீவேர்டுக்கு தான் அந்த பிளாக் போஸ்ட் எழுதுவீங்க. இந்த கீவேர்ட் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது எப்படி ரிசர்ச் பண்ணணும், அதனுடைய வால்யூம் எப்படி தெரிஞ்சுக்கணும், கீவேர்ட் சர்ச் வால்யூம், கீவேர்டு டென்சிட்டி, டிஃபிகல்ட்டி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன். இப்போ என்னோடய ஃபஸ்ட் ப்ராம்ப்டை காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிவிட்டு இதே ChatGPTக்கு போகிறோம். ChatGPTக்கு போய் இந்த இடத்துக்கு அந்த ஃபஸ்ட் ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ChatGPTக்கு திரும்ப திரும்ப நம்ம கொடுக்குறோம். இந்த இடத்துக்கிட்ட அந்த டாபிக் நேமுங்கிற இடத்துல என்னோட டாப்பிக்கு பெஸ்ட் ஈஸ்ட்ரோஜன் ஃபுட்ஸ் ஃபார் மோனோபோஸ், இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்து நீங்களும் அதே மாதிரி உங்கள் டாபிக் என்னவோ அதை நீங்கள் இங்கே கொடுத்துக்கோங்க. இப்படி கொடுத்துட்டு லாங் டெயில் கீவேர்டும் எனக்கு அதே சேம் தான், என்ன டாப்பிக்கோ அதே சேம் தான் என்னோட லாங் டெயில் கீவேர்டு. உங்கள் கீவேர்டு என்னவோ அதை நீங்கள் கொடுத்துட்டு மறுபடி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த ChatGPTக்கு பாருங்கள் சைடில் இதே ஆர்டிக்கலை நான் கொடுத்த இந்த ப்ராம்ப்ட்டுக்கு தகுந்த மாதிரி அப்படியே ரீடிஃபைன் பண்ணிகிட்டு இருக்கு. அதே ப்ராம்ப்டில் ரீடிஃபைன் பண்ணுது. இந்த சைட் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரைட் சைடில் ரீடிஃபைன் பண்ணி அந்த ஆர்டிக்கலை அல்டர் பண்ணுது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா என்னோட ரெண்டாவது ப்ராம்ப்ட் இதை வந்து அப்படியே நீங்களும் வந்து இது என்னோடய லிங்க்கில் இருக்கும், இந்த ஃபைலு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் டெஸ்ட் பண்ணி இது சரியாக வந்திருக்கு அப்படிங்கிறதுனால தான் நான் இதை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இப்போ ChatGPTக்கு ஒன்றும் பண்ண வேணாம், அப்படியே காப்பி பண்ணுறீங்க. ரெண்டாவது ப்ராம்ப்ட் என்டர் ஹிட் பண்ணுங்கள். மறுபடியும் அந்த ChatGPT அதே ஆர்டிக்கலை மறுபடியும் ரீடிஃபைன் பண்ணணும். ஓகே மக்களே, ஸோ இப்போ ChatGPT நமக்கு மெசேஜ் சொல்லுது, ஐ ஹாவ் ரிவைஸ்டு த ஆர்டிக்கல் இன்டு அ மோர் ஹியூமனைஸ்டு எங்கேஜ் ஃபார்மேட் வித்தின் அண்ட் ஆப்டிமைஸ்ட் செக்ஷன். நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு இதில் ஒரு ஆர்டிக்கலை எழுதுன்னு சொல்லியிருக்கிறேன். ரைட் அ டீடைல்டு ஆர்டிக்கல் ஃபார் த டாபிக், அப்புறம் டாப்பிக்கு என்ன ஃபோக்கஸ் கீவேர்டுன்னு சொல்லியிருக்கேன். என்ஷூர் த கீவேர்டு அப்பியர்ஸ் அந்த மேஜர் ஹெட்டிங் மெயின் ஹெட்டிங்ஸ் அட் 2 சப்ஹெட்டிங்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா ஒரு ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய கீவேர்டு வந்து மேஜர் ஹெட்டிங்கில் இருக்கணும், H1ங்கிறதுல H2வில் இருக்கணும், அடுத்து சப்ஹெட்டிங்கில் இருக்கணும். இது மட்டும் இல்லைங்க, அந்த ஆர்டிக்கலில் இது 1.5% கீவேர்ட் டென்சிட்டி இருக்கணும். அப்போ தான் இந்த கீவேர்டுக்கு, அதாவது பெஸ்ட் ஈஸ்ட்ரோஜன் ஃபுட்ஸ் ஃபார் மோனோபஸ் அப்படிங்கிற கீவேர்டுக்கு இதுதான் ஆர்டிக்கல் அப்படின்னு கூகுள் ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ தட்ஸ் ஒய் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். அதே நேரத்தில் எனக்கு இந்த ஆர்டிக்கல் கிளியராக ஸ்ட்ரக்சர் வரணும்னு சொல்லியிருக்கேன். மேஜர் ஹெட்டிங், சப் ஹெட்டிங், ஃபியூச்சர்ஸு, அதை யூஸ் பண்ணவங்க, பெனிஃபிட்ஸ், டிப்ஸு, இந்த மாதிரி இது மொதல் ப்ராம்ப்டில் சொல்லியிருக்கேன். ரெண்டாவது ப்ராம்ப்டில் என்ன சொல்லியிருக்கேன்னா, ரிவ்யூ அபவ் ஆர்டிக்கல் ஒரு 1000 வேர்டு ஹியூமனைஸ்டு பிளாக் போஸ்ட்டாக எனக்கு வேணும். என்கேஜிங் டைட்டில் இருக்கணும், டைட்டிலில் இந்த லாங் டைல் கீவேர்ட் இருக்கணும். அதே நேரத்தில் இது வந்து ரீடர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டையும் அவங்களுடைய காமன் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கணும். அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் டிப்ஸ் கொடுக்கணும். இதெல்லாம் நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு ரெண்டாவது ப்ராம்ப்ட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், அப்படியே இந்த மூணாவது ப்ராம்ப்ட் காப்பி பண்ணிவிட்டு இந்த மூணாவது ப்ராம்ப்டில் என்ன சொல்லியிருக்கேன்ட்டு நான் ஓரளவு ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணோன்னே சொல்லிடுறேன். நீங்கள் பாருங்கள், பேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த மூணாவது ப்ராம்ப்டில் பார்த்தீங்கன்னா ஹியூமனைஸ்டு பண்ண சொல்லியிருக்கிறேன். ஸ்பெசிஃபைடு கீவேர்ட்ஸ் வந்து 1.5% இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். அதே நேரத்தில் சில ப்ராக்டிக்கல் டிப்ஸும் ரெலவெண்ட் இன்க்ளூட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் கோட்ஸ் எல்லாம் ஆட் பண்ண சொல்லியிருக்கிறேன். மெயின்டைனிங் கீவேர்டு இப்போ கொடுத்தனா இந்த ChatGPT இது வந்து நம்ம ஒரே ப்ராம்ப்டில் கொடுத்துடலாங்க. பட் ஆனால் ஒரே ப்ராம்ப்டில் அதுதான் நான் சொன்னேன், நம்ம ஹியூமன் ரைட்டிங்கே வந்து பர்ஸ்டினஸோடு இருக்கும். பட் இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறதுனால அது ஒரு யூனிஃபார்மாக ரைட் பண்ணி கொடுத்துரும். இதை கூகுள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடும். அதனால தான் நம்ம திரும்ப ChatGPT இதே விஷயத்துக்கு ஒரு 8 கமெண்ட் கொடுக்கும்போது அதுவே நமக்கு ஒரு ஹியூமனைஸ்டு கண்டென்ட்டை கொடுத்துரும். இப்போ பாருங்கள், இதே கட்டுரையை இந்த பக்கம் பாருங்கள், ரைட் சைடு ரீடிஃபைன் பண்ணிட்டு த ஆர்டிகல் ஹாஸ் பின் ரிவைஸ்ட் ஃபார் மோர் ஹியூமனைஸ்டு டோன் அப்படின்னு ChatGPT சொல்லிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இன்னொரு 4வது கமெண்ட் நம்ம கொடுக்க போகிறோம். 4வது ப்ராம்ப்ட் என்ன கொடுக்குறோம்னா, இருங்க கொடுக்குறேன். இது வந்து கண்டென்ட் மேக் இட் சவுண்ட் மோர் கன்வர்சேஷனல். ஏன்னா நம்ம மனுஷங்க எழுதும் போது எப்போதுமே உரையாடல் வடிவில் தான் இருக்கும். அதனால கன்வர்சேஷனல் பண்ண சொல்லியிருக்கிறேன். ரொம்ப கேஷுவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். யூஸ் ஷார்ட்ஸ் சிம்பிள் வேர்ட்ஸ், ரொம்ப சின்ன வேர்ட்ஸாக போடணும். ரொம்ப அகாடமிக் லாங்குவேஜ்லாம் இருக்கக்கூடாது. அந்த சும்மா அப்படி கீ பாயிண்ட்ஸை அப்படியே அன்னெசரி வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இப்படி சொல்லி ஒரு கமெண்ட் கொடுத்துட்டோம். இப்போ மறுபடியும் இதே ஆர்டிக்கலை நம்ம வேற ஒன்றும், நம்மளுடைய நோக்கம்
இந்த ChatGPT இருந்து ஒரு பக்காவான ஹியூமனைஸ்டு கண்டென்ட்டை தான் வாங்க போகிறோம். அதுக்கு நம்ம திரும்ப திரும்ப கமெண்ட்டை கொடுக்குறோம். ப்ராம்ப்டை கொடுக்கும்போது ChatGPT இருந்து நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து நம்ம வாங்குறோங்க. இந்த ஆர்டிகல் ஹாஸ் பின் ரீரைட்டன் வித் ஃப்ரெண்ட்லி கன்வர்சேஷனல் டோன் அப்படின்னு வந்துருச்சுங்க. இப்போ வந்துருச்சுங்களா? இப்போ நம்ம அடுத்த ப்ராம்ப்டை கொடுக்க போகிறோம். 4 கமெண்ட் கொடுத்துருக்கோம். ஒரு 8 கமெண்ட்டுக்கு அந்த மாதிரி 8 கமெண்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே நான் ஏற்கனவே நான் லைவ் ப்ரூஃபாக காட்டணுன்னு தான் அதை நான் வீடியோவாகவே ரெக்கார்ட் பண்ணி போகிறேன். ChatGPTயை வச்சு நம்ம வந்து ஒரு ஹியூமனைஸ்டு கண்டென்ட் ஆர்டிக்கல் எழுத முடியும். இது உண்மைங்க. இதை வந்து நான் அதுக்காக தான் இவ்வளோ தூரம் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 8 கமெண்ட் போடுறான், ஒன்று ஒன்றா போட்டுட்ருக்கோம். ChatGPT எழுதிட்டுருக்கு அப்படின்ட்டு. இதில் ஒன்றும் இல்லைங்க, ஒரு 3 பிளேசஸில் பர்சனல் ஸ்டோரிஸ் ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். அதே ஆர்டிக்கலில் சும்மா நம்ம ஒரு பர்சனல் ஸ்டோரிஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணு அப்படின்ட்டு இருக்கேன். அப்போ இது வந்து படிக்கிற ரீடர்ஸ்க்கு வந்து இது மோர் ட்ரஸ்ட் ஒர்த்தியாக இருக்கும். அதுக்காக ஒரு பர்சனல் ஸ்டோரிஸ் ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். இது ChatGPT அதை அத்தன்டிக் எக்ஸ்பீரியன்சஸ் தட் பில்டு ட்ரஸ்ட், அந்த ட்ரஸ்ட்டை இருக்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். அதே நேரத்தில் ஃபேக் ஸ்டோரியாக இருக்கக்கூடாது. டு நாட் ஈவன் இன்வென்ட் ஃபேக் ஸ்டோரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். உடனே இது மறுபடியும் இதே ஆர்டிக்கலை ரீடிஃபைன் பண்ணிடுச்சிங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மறுபடி போயிட்டு அடுத்த கமெண்ட்டுக்கு 6வது கமெண்ட்டு இதில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவ்யூ பண்ணு மேலே எழுதுனதை ஃப்ளோ பிட்வீன் பேராகிராஃப்ஸ் அண்ட் செக்ஷன்ஸ், அந்த ஃப்ளோ மொதல் பேராகிராஃபுக்கும் 2வது பேராகிராஃபுக்கும் ஒரு ஃப்ளோ இருக்கணும். அதே இடத்துல அந்த மோர் அவர், ஹவர், இந்த மாதிரியான ஆல்தோக்கு, இன்ஸ்டீட், இந்த மாதிரியான ஒரு டிஃபிகல்ட் அந்த இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடு. இது லாஜிக்கலாக இந்த இது ஒரு கீப்பிங் ஸ்டைல் போகணும். அதே நேரத்தில் கீவேர்டையும் மெயின்டைன் பண்ணணும்னு இதில் சொல்லியிருக்கோம். அவ்வளோதாங்க. இப்போ இது எடிட்டிங் பண்ணி இதோ சில வார்த்தைகளெல்லாம் மாற்றி மறுபடியும் இதே கண்டென்ட்டாக மாற்றுது. இப்போ அவ்வளோதாங்க. கடைசி ப்ராம்ப்ட்டு ரொம்ப நேரம் போயிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. அவ்வளோதாங்க, வந்துட்டோம். இங்கே தான் செக் த பிளாக் போஸ்ட், மெயினான திங்கிங்க்கு இங்கே தான் வரும். இந்த அபவ் நீ எழுதி கொடுத்ததை ஏஐ ரைட்டிங் பேட்டர்ன்ஸ் இல்லாமல் கரெக்டாக எழுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஏஐ அந்த ரைட்டிங் பேட்டர்ன்ஸ்னு நமக்கு கடைசியாக கொடுக்கும்போது இது ஏற்கனவே ஓரளவுக்கு மாடிஃபை பண்ணிடுது. மறுபடி கொடுத்துட்டோங்க. இது அதாவது ஏஐ ரைட்டிங் பேட்டர்ன்ஸ் இல்லாமல், இது ரிப்பீட்டட் சென்டென்ஸ் வராமல், ஓவர் யூஸ்டு டிரான்சிஷன் இல்லாமல், அன்னெசரி கிளாரிஃபிகேஷன் இல்லாமல் எனக்கு மாற்றி கொடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லியாச்சுங்களா? இப்போ கடைசி கமெண்ட், என்னோட 8வது கமெண்ட். இந்த ஃபைல் உங்களுக்கு வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். நீங்கள் போய் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது 100% ஒர்க் ஆகுது. ChatGPTயை வச்சு நம்ம ஹியூமனைஸ்டு கண்டென்ட் ஆர்டிக்கலை நம்ம எழுத முடியும். அதுக்கான ப்ராம்ப்ட்ஸ் தான் இந்த ப்ராம்ப்ட்ஸு. இப்போ நான் கடைசி கமெண்ட்டை காப்பி பண்ணிட்டு வந்துட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து இதை கொடுத்துட்டு இந்த இது உண்மையாலுமே ஹியூமனைஸ்டாக இருக்குதான்ட்டு மறுபடியும் நான் உங்களை ஃபஸ்ட்டு எடுத்த உடனே செக் பண்ணி காமிச்சேன் பாருங்கள். அதே காப்பி லீக்ஸில் போயிட்டு நான் செக் பண்ண போகிறேன் ஹியூமனைஸ்டா அப்படின்ட்டு. இது பாருங்க, இப்போ எடிட்டிங் பண்ணிட்டு இருக்குது அதே ஆர்டிக்கலை. இன்னும் நம்ம ஃபைன் த்ரூ பண்ணுறோம். இப்படி ஒரு 8 ப்ராம்ப்டை நம்ம யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், இதை எழுதி முடித்த உடனே இதை காப்பி பண்ணுறேன். The content has been updated to add personality through suitable commentary, casual asides and relatable examples. Let me know if you would like to further adjustments அப்படின்னு அது கேட்குது. பட் ஆனால் நமக்கு போதும். நம்ம இது வரைக்கும் செஞ்சது சரிதானா? இப்போ நம்ம அதே காப்பி லீக்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு டைட்டிலுக்கு சும்மா எழுத சொன்னால் எழுதி கொடுத்தது ஏஐ கண்டென்ட்னு வந்துருச்சு. இப்போ இது ஏஐ கண்டென்ட்னு வருதான்னு இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோங்க. அதனால் மறுபடி இந்த 8 ப்ராம்ப்டை கொடுத்ததுக்கப்புறம் காப்பி பண்ணுறோம். இங்கே காப்பி லீக்ஸ் போகிறோம். இதை ரீப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த 8 ப்ராம்ப்ட்ஸ்க்கு அப்புறம், நான் கொடுத்த ப்ராம்ப்ட்ஸ்க்கு அப்புறம் இப்போ காப்பி பண்ண அந்த டெக்ஸ்ட்டை வந்து இப்போ நம்ம வந்து அதே காப்பி லீக்ஸில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். அதே காப்பி லீக்ஸில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ChatGPTயில் எழுதும்போது ஏஐ டெக்ஸ்ட்னு வந்துருச்சு. இப்போ நான் காப்பி பண்ணதை கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை மக்களே, சிம்பிளாக ஸ்கேன்னு கொடுக்குறேன். பாருங்க, திஸ் இஸ் த ஹியூமன் டெக்ஸ்ட் அப்படின்னு வந்துருச்சு. பார்த்தீங்களா? இவ்வளோ தாங்க விஷயம். அப்படி தான் ஒரு ஆர்டிக்கலை வந்து நம்ம வந்து நீட்டாக ChatGPTயை வச்சு ஏஐ கண்டென்ட் அடிக்காமல் நம்ம வந்து எழுதுறது. இந்த ப்ராம்ப்ட் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ட்ரைவில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் இந்த ப்ராம்ப்டெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல்
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்படி ஹியூமனைஸ்டு டெக்ஸ்ட்டாக நம்ம உருவாக்குன இந்த பிளாக் போஸ்ட்டை எப்படி பிளாகரில் ஆன் பேஜ் எஸ்இஓ பண்ண போகிறோம் அப்படிங்கிறத என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நன்றி மக்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.